இந்த திருமணம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னோட திருமணம் இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருந்து வச்சிங்களா, பிக் பாஸ் அந்த டைமில் ஒரு போன வருஷம் இதே டைமில் எனக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் ஒரு மீட்டிங்கில் நானும் பிக் பாஸ் முத்துக்குமரனும் மேடையில் பேசுகிறோம். தம்பி நான் நல்ல ஃப்ரெண்டு, அவனும் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸை பார்த்தவங்களாம் என்ன நினைப்பீங்க, என்ன நினச்சிருப்பாங்க, தமிழ் பேசக்கூடிய பையன்ப்பா, 4 பேர் இங்கிலீஷ் பேசுகிற இடத்துல தமிழ் பேசிக்கிட்டு இருக்காப்பா, ஜெயிக்கணும்னு நீங்களே நினச்சிங்களே, எல்லோரும் நினச்சிங்களா இல்லையாங்க? நான் அவன் தோக்கணும்னு நினச்சேன். என்ன காரணம்னா, நம்ம கல்யாணத்துக்கு வருவான்ல, மொய் செய்வான்ல. ஆமாங்க, கல்யாணத்துக்கு வந்து எதுக்கு அப்படி போடுறதுனால இந்த இன்விடேஷனில் போட்டேன். அண்ணனுக்கு தெரியுமா தெரியாது, அன்பளிப்பு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஒரு ஆசை இல்லை, நம்ம திருப்பி செய்யணும்ல, உறவு நீடிக்கணுங்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், அப்படிலாம் இருந்து அந்த தம்பிகிட்ட பிக் பாஸில் ஜெயிச்சு வந்துட்டான். தம்பி ஃபோன் பண்ணி சொல்கிறேன், தம்பிகிட்ட பேசும்போது அவன் பிக் பாஸ்க்கெல்லாம் போயிட்டான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னு தெரியல. தம்பி மன்னிச்சுக்கப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட முடியலப்பா அப்படின்னு சொல்லணும். நான் என்ன சொல்லிட்டேன், தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேனே, நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணே, தம்பி மன்னிச்சுக்கப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் என்ன கேட்டான், உங்களுக்கு கல்யாணம் ஆனது நான் ஏன் தான் மன்னிக்கணும், உண்மையாக இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அவன் எதுக்கு மன்னிக்கணும்? இல்லை தம்பி மாற்றி சொல்லிட்டேன், உன்னை அழைக்க முடியலப்பா அப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பேசும்போது எந்த வார்த்தையை எந்த இடத்துல போட்டு பேசணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம்.